அவர் என்ன கேட்கிறாரு, என்னுடைய பாடல்களுக்கான காப்புரிமை. அப்ப காப்புரிமை சட்டம் ஒண்ணு இருக்கு, காப்பிரைட்ஸ் ஆக்ட்னு உலகம் முழுவதும் இருக்கு. அது இசைக்கு என்னவாக இருக்கிறது, அந்த சட்டத்தில் ஒரு இசையை உருவாக்குகின்ற இசையமைப்பாளருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, அவர் கேட்பது சட்ட ரீதியான போராட்டமா, இல்ல அவரா சும்மா காட்சிக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அடாவடியா கேட்கிறாரா அப்படிங்கிறத பகுத்து பார்க்கணும். இளையராஜா என்னுடைய இசை, நீங்க அந்த இசையை உங்களுடைய கமர்ஷியல் லாபத்துக்கு பயன்படுத்தினா எனக்கு அது பங்கு வேணும், என்னுடைய அனுமதி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீ ரசிக்கிறதுக்கு அவர் பணம் என்னைக்குமே கேட்கல. இப்ப எனக்கு நான் இளையராஜாவை கேட்டு போறேன்னா என்கிட்ட அவர் பணம் கேட்கல. ஆனா இளையராஜா பாட்டை வச்சு நான் ஒரு கமர்ஷியலா ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுல இளையராஜா பயன்படுத்தி டிக்கெட் வாங்கி அதுல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னா, இளையராஜா அதுல பயன்பட்டுருக்காருன்னா அந்த பணத்தை கொடு, இதைத்தான் அவர் கேட்கிறாரு. அப்ப காப்பிரைட்ஸை பற்றி அடிப்படை அறிவும் இல்லாம காப்பி அடிப்பதையே சராசரியா அவங்களுக்கு எல்லாம் ஒரிஜினாலிட்டியே கிடையாது. ஒரிஜினலா இளையராஜா மாதிரி ஒரு விஷயம் பண்ண தெரியாது. ஆனா அந்த இளையராஜா கிண்டல் பண்ற மாதிரி சும்மா ஒரு சீனை வைக்கலாம். படம் முழுக்கவே அடுத்த படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ், பெரிய நடிகர் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ், ஏற்கனவே வந்த ஜோக்கு, இதையே திருப்பி திருப்பி பேக்ரவுண்ட் மியூசிக்கே அது இதுன்னு போட்டு இப்படியே ஓட்டுறது. அதனால இவங்களுக்கு ஒரிஜினாலிட்டினா என்ன, படைப்புனா என்ன, படைப்பாளினா என்னன்னு ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாது. அதனால நீங்க பாருங்களேன், இந்த ஸ்டாண்டப் காமெடியன் அடுத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்குலாம் கடைசி வரையும் ஓன் திங்கிங் இருக்காது.